இடத்துலையும் ஒரே மாதிரி வீடோட டைப்லாம் ஒரே மாதிரி தான் வந்து கட்டியிருக்காங்க. ஏன்னா வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பனி நாட்களில் வந்து நல்லா ஸ்னோலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே கரைஞ்சி வந்து கீழே வளர்த்ததுக்காக தான் இந்த மாதிரி டைப்பில் வந்து வீடு கட்டியிருக்காங்க. நம்ம வந்திருக்க வந்து போர்ச்சல் கேஷல் அப்படின்ற இடத்து தான் வந்திருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லை, இந்த ஃபோர்ட் நெல்சன் இந்த 2 இடமே வந்து 4 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. இதுதான் அந்த போர்ச்சல் கேஷல். இப்போ இந்த வந்து நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த இடத்துக்கு வந்து நம்ம எங்கேருந்து வரோம்னா சோழன் ஹோட்டல். அது வந்து எங்கே இருக்குன்னா ஒயிட்லி. அந்த ஒயிட்லி வந்து அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 மினிட்ஸ் தேவைப்படுது. இந்த எல்லா இடத்துக்கும் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஊபர் தான் புக் பண்ணுறோம். ஊபர் புக் பண்ணால் நம்ம வந்து எங்கே ஸ்பாட்டில் இருக்குமோ அங்கே வந்துடுறாங்க. ஸோ அமௌண்ட் வைஸ் வந்து அவங்க டிசைட் பண்ண தான் ஊபரில். ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு 7 பவுண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. இதுதான் அடுத்த வியூ. ஸோ திஸ் ஒன் இஸ் வெரி குட். போர்ச்செஸ்டர் கேசல் அப்படின்ற இடத்து தான் நம்ம வந்து ஃபோட்டோவும் காமிச்சிடும். ஸோ ரொம்ப பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் வந்து கட்டியிருப்பாங்க போல். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இதுக்கு ஏன் வந்து போர்ச்செஸ்டர் கேசல் அப்படின்னு வந்திருக்குன்னா, நீங்கள் பாருங்கள், சீயை ஒட்டி இந்த மாதிரி வந்து ஒரு பில்டிங்கை கட்டியிருக்காங்க. அதுதான் போர்ட்டுக்கு பக்கத்தில். ஸோ ஓப்பனிங் டைம்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து இருக்குது. இந்த டேட்ஸு, டைமிங், எப்பப்போ க்ளோஸ்டு, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் டைமில் மட்டும் தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. மீதி நாட்கள் 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஒரு வழியாக வந்து களத்தில் குதிக்கிறோம் உள்ள. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த ஒரு ஸ்பாட்டை வந்து எல்லாருமே வந்து விசிட் பண்ணலாம். ஏன்னா இத்தனை வருடங்களுக்கு முன்னாடி எப்படி வந்து எங்கள் பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, அதனுடைய நிலைமை என்ன இருக்குது, இப்போ எப்படி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில வெஹிக்கிளில் காஃபிலாம் வைக்கிறாங்க, ஆனால் இப்போ கரண்ட்டாக ஓப்பனில் இல்லை. ஸோ கோட்டையை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்து நம்ம சுற்றி வரணும்னா இந்த கோட்டையை நம்ம ஃபுல்லாக சுற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னலாம் உள்ளே இருக்குது, இந்த கோட்டைகளை வச்சுருக்காங்கன்னு. மணி இப்போ வந்து 3 மணி 4 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம வந்து உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த கேசலுக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் சும்மா பார்க்கணும்னாலே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா 10 பவுண்ட்ஸ் வந்து அடல்ட்ஸு, சைல்டுலாம் வந்து 5 பவுண்ட்ஸ், ப்ளஸ் வந்து ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கன்செஷன்லாம் கொடுக்குறாங்க. வந்து எந்த வருஷத்துலேருந்து பப்ளிக் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா வந்து 1819 வருஷத்துலேருந்து பப்ளிக் வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இது ஒரு பிரச்சனை வந்து வார் வந்து நடக்கிறதுக்கு, அந்த இடத்துல ஒரு சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து கப்பல் படம் எதனா வருது, அங்கே எதனா வந்து தாக்குறாங்கன்னா அவங்கள வந்து அடிக்கிறதுக்காக இந்த கேஸலை வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க போர் வீரர்களை வந்து இங்கே நிற்க வச்சு. ஸோ இந்த போர்ச்செஸ்டருக்குள்ளேயே வந்து சென்ட் மேரிஸ் சர்ச் இருக்குது. ஸோ அதுதான் நான் லெஃப்ட்டில் காமிக்கிறாங்க தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சர்ச். ஸோ இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிற வந்து நிறைய இடங்களை வந்து கிரேவியார்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இறந்தவங்களை வந்து அடக்கம் பண்ணுற இடமா பர்டிகுலர் ஏரியா. ஸோ அந்தமாரி வந்து ஃபுல்லாக அலோகேட் பண்ணியிருக்காங்க சர்ச்சை ஒட்டி. எவ்வளோ குட்டினாங்க, 1800 கட்டின சர்ச். உள்ள சர்ச் இன்னும் ஆப்ரேட்டிங் கண்டிஷன் தான் நல்லா தான் வச்சுருக்காங்க. சென்ட் மேரிஸ் சர்ச்சோட டீரும் இதுதான் சர்ச்சில் இன்னும் வந்து ஆப்ரேட்டிங் சூப்பராக வச்சுருக்காங்க. ஆனால் மெயின்டைன் வெளியே தான் வந்து பல வருஷத்துக்கு வந்து 1800 வந்து கட்டின சர்ச்சுன்னு அப்போ பார்த்துங்க. ஸோ பக்காவாக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது வியூவு. ஸோ போர்ச்செஸ்டர் கேஸ்டல் அப்படின்ற இடத்துல வந்து ஃபுல்லாக நம்ம வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த கேஸ்டலை சுற்றி நம்ம வந்து நிறைய வந்து என்ன பார்க்க முடியாது, தண்ணி, அந்த கப்பல்கள் வந்து சிலதெல்லாம் யாட் வந்து இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து அவுட் சைடில் தான் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் ஃபுல்லாக. இதை ஒட்டி தான் வந்து அந்த கடலே இருக்குது. கேசல் வந்து இந்த பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய ஏரியா, அங்கே வீடெலாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ப்ளஸ் என்னென்ன கார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ரோட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்றதான் நம்ம வீடியோவில் கவர் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்துடலாம். இருக்க கார் எல்லாருமே BMW, பென்ஸ், ஆடி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனால் அவங்க வீடுங்கள்லாம் பார்த்தா வந்து இந்த மாதிரி தான் எல்லார் வீடுமே இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ காசாக இருக்கட்டும், 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலுமே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து வீடு எல்லாமே இருக்குது. சரி, வெளியே வந்து ஜாக்வார் நிற்குது, 50 லட்சம் 60 லட்ச ரூபா காரு. ஆனால் வந்து வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆடி கிராஸ் ஆகுது. ஸோ இந்த வீடெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து கார் இல்லாத வீடே இருக்காது போல். ஏன்னா வந்து கிளைமேட்டும் அதேமாதிரி தான், ரொம்ப சில்லுன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற காரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மிரண்டுருவீங்க. ஸோ இது வந்து போச்சி கார். ஸோ BMW. ஸோ இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா GT. இதெல்லாம் கோடிக்கணக்கான கார், இதெல்லாம் கோடிக்கணக்கான ரூபா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி சேல் இருக்குது, வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கலாம்.
ஏரியா ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. கார்ஸ் வந்து எல்லாமே வந்து வெளியே நிற்கிறது வந்து மினி கூப்பரு. ஸோ எல்லாருமே பணக்காரனாக எப்படி தான் இருக்கான்னு தெரியல. நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் வந்து முன்னேறும், நமக்கும் வந்து இந்தமாரி எல்லாம் வாங்குவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலே வந்து பணக்கார ஆகிடும். நன்றி, வணக்கம்.